சரி, தற்போது தபால் வாக்குகளின் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. திமுக, தாவேகா இரண்டு கட்சி வேட்பாளர்களும் தபால் வாக்குகளின் அடிப்படையில் தற்போது முன்னிலை வகிப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தற்போதைய முதற்கட்ட நிலவரப்படி தபால் வாக்குகளின் எண்ணிக்கையில் அதிமுகவை தாவேகா பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. திமுக, தாவேகா முன்னிலை வகிப்பதாக தற்போதைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது முதற்கட்ட தகவல் தான். தபால் எண்ணிக்கை, அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் முழுமையான முடிவுகளை நமக்கு சொல்லும். தற்போதைய நிலவரப்படி தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுகவும் தாவேகாவும் முன்னிலை வகிப்பதாக, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இது முழுமையான தகவலாக முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. தற்போதைய நிலைப்படி வரக்கூடிய தகவலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, தற்போது தபால் வாக்குகளின் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. திமுக, தாவேகா இரண்டு கட்சி வேட்பாளர்களும் தபால் வாக்குகளின் அடிப்படையில் தற்போது முன்னிலை வகிப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தற்போதைய முதற்கட்ட நிலவரப்படி தபால் வாக்குகளின் எண்ணிக்கையில் அதிமுகவை தாவேகா பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. திமுக, தாவேகா முன்னிலை வகிப்பதாக தற்போதைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது முதற்கட்ட தகவல் தான். தபால் எண்ணிக்கை, அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் முழுமையான முடிவுகளை நமக்கு சொல்லும். தற்போதைய நிலவரப்படி தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுகவும் தாவேகாவும் முன்னிலை வகிப்பதாக, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இது முழுமையான தகவலாக முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. தற்போதைய நிலைப்படி வரக்கூடிய தகவலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, தற்போது தபால் வாக்குகளின் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. திமுக, தாவேகா இரண்டு கட்சி வேட்பாளர்களும் தபால் வாக்குகளின் அடிப்படையில் தற்போது முன்னிலை வகிப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தற்போதைய முதற்கட்ட நிலவரப்படி தபால் வாக்குகளின் எண்ணிக்கையில் அதிமுகவை தாவேகா பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. திமுக, தாவேகா முன்னிலை வகிப்பதாக தற்போதைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது முதற்கட்ட தகவல் தான். தபால் எண்ணிக்கை, அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் முழுமையான முடிவுகளை நமக்கு சொல்லும். தற்போதைய நிலவரப்படி தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுகவும் தாவேகாவும் முன்னிலை வகிப்பதாக, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இது முழுமையான தகவலாக முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. தற்போதைய நிலைப்படி வரக்கூடிய தகவலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, தற்போது தபால் வாக்குகளின் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. திமுக, தாவேகா இரண்டு கட்சி வேட்பாளர்களும் தபால் வாக்குகளின் அடிப்படையில் தற்போது முன்னிலை வகிப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தற்போதைய முதற்கட்ட நிலவரப்படி தபால் வாக்குகளின் எண்ணிக்கையில் அதிமுகவை தாவேகா பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. திமுக, தாவேகா முன்னிலை வகிப்பதாக தற்போதைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது முதற்கட்ட தகவல் தான். தபால் எண்ணிக்கை, அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் முழுமையான முடிவுகளை நமக்கு சொல்லும். தற்போதைய நிலவரப்படி தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுகவும் தாவேகாவும் முன்னிலை வகிப்பதாக, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இது முழுமையான தகவலாக முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. தற்போதைய நிலைப்படி வரக்கூடிய தகவலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது.